ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ. சில வருஷங்களுக்கு முன்னால் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலில் போகும்போது எப்போவுமே நடராஜருடைய சிலைக்கு முன்னாடி நிற்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் எப்போவுமே. அதனால் கூட கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த காட்சியை மனசில் வச்சு ரொம்ப ரசித்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்கே வந்தார். அவர் என்னங்க ரொம்ப நேரமாக இங்கே நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, டான்ஸ் ஆடுற சாமினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டார். ரொம்ப எதேச்சியாக தான் கேட்டார். ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பிடுச்சு. அவருடைய கேள்வி, நடராஜர் ஏன் நடனம் ஆட வேண்டும், எதுக்காக அவர் ஆடணும், என்ன சொல்ல வர்றார், அந்த நடனம் நமக்கு என்ன உணர்த்த வருகிறது, எதை சொல்ல விரும்புகிறார் இறைவன் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான விடை எனக்கு கிடைக்கல. பல இடங்கள் நான் இதை சிந்தித்து பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும், அது என்ன சொல்ல வர்றாரு அந்த நடனத்தின் மூலமாக அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு மனசில். அப்போது தற்செயலாக ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் திருமூலருடைய ஒரு பாடலை நான் படித்தேன். அந்த பாடல் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருந்தது. ஆனால் முழுசு புரியலை. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே இறங்கி நான் பார்த்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் விடை தேடிய போது தான் கிடச்சிது. ஓஹோ, இவ்வளோ பெரிய ஒரு ரகசியத்தை தான் அந்த சிவபெருமானுடைய திருநடனம் நமக்கு உணர்த்துகிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த பாடல் எப்படி போகுதுன்னா, 9 ஆட, ஒரு 16 ஆட, அன்புரு மார்க்கங்கள் 6 உடன் ஆட, இன்புரு 7 56 ஆட, அன்புதும் ஆடினான் ஆனந்த கூத்தே அப்படின்னு பாடுறார். இப்போ பாருங்கள், 9 ஆட அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன நினச்சேன்னா, நவகிரகங்கள் எல்லாம் இறைவன் கூட சேர்ந்து ஆடுது போல் 9 ஆட அப்படின்னு. இறைவன் மிகப்பெரியவன், உலகத்தை படைத்தவன், பிரபஞ்சத்தை படைத்தவன். இறைவன் ஆடுகின்ற பொழுது இந்த நவகிரகங்கள் எல்லாம் ஆடுறதுங்கிறது இயல்பு. அதனால் நமக்கு என்னங்க இருக்குது, நமக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் தான் நான் உணர்ந்துக்கிட்டேன், இது 9 என்பது நவகிரகங்களை பற்றியது அல்ல. ஏன்னா திருமூலர் அப்படி பாடக்கூடியவரும் அல்ல. நம்முடைய பற்றி பாடுவார், நம்ம உடம்பை பற்றி பாடக்கூடியவர், மறைமுகமாக சொல்லக்கூடியவர். எந்த ஒரு விஷயத்தையும் பாடலை பார்த்தீங்கன்னா அப்படியே மேலோட்டமாக பார்த்தா ஒன்று இருக்கும், உள்பொருள் ஒன்று இருக்கும். இந்த பாடலில் கூட பார்த்திங்கன்னா நம்பராக இருக்கும். ஒரு நம்பர், இன்னொரு நம்பர்னு 9 ஆட, ஒரு 16 ஆட, இப்படி தான் நம்பராக வரும். அதனுடைய பொருளை தான் நம்ம தேட வேண்டியிருக்கு. இந்த 9 என்பது எதை குறிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய 9 துவாரங்கள், நவதுவாரங்கள். 2 கண், 2 மூக்கில் இருக்கக்கூடிய 2 துவாரங்கள், வாய், 2 காது, இப்படி 9 துவாரங்கள் நம்முடைய உடலில் இருக்கின்றன. இந்த 9 துவாரங்களின் வழியாக காற்றானது உள்ளே செல்கிறது, வெளியே வருகிறது. அப்போ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்றா இயக்கினாத்தான் அதனுடைய இயக்கம் சரியாக நடைபெறும். இதை அவர் நாட்டியத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். அவர் ஆடும்போது இந்த 9 துவாரங்களையும் அடக்கி ஆடுகிறார். அதே போல் நாம் ஆட வேண்டியதில்லை, நாம் இயங்குகிறோம். எப்படி இயங்கணுங்கிறது இறைவன் நமக்கு சொல்லித்தர்றார். எப்படி இயங்கணும்னா, இந்த 9 துவாரங்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்க வேண்டும். அதாவது அதை இஷ்டத்துக்கு ஆட விடக்கூடாது, கண்ட்ரோலில் இருக்கணும். நாம் இயங்கும்போது அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டும். 9 ஆட, ஒரு 16 ஆட. அது என்ன 16ன்னு பார்த்திங்கன்னா, சோடச கலைகள்னு சொல்லுவாங்க. சோடச கலைகள் 16. என்னங்க, ஆயக்கலைகள் 64ன்னு படிச்சிருக்கிறோம், சோடச கலைகள் 16ன்றீங்களே. இந்த ஆயக்கலைகள் 64 என்பது மனிதனுடைய வாழ்வியலை உயர்த்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கலைகள் அல்லது சொல்லப்பட்ட கலைகள். நடனம், ஓவியம், இசை, இது எல்லாமே மனிதனுடைய வாழ்வியலில் வரக்கூடிய கலைகள். இந்த சோடச கலை என்பது நம்முடைய உடலிலே நாம் எடுத்துக்கிற முயற்சியின் மூலமாக இந்த சோடச கலைகளை அடையலாம். இது 16 கலைகள், சோடச கலைகள்ங்கிறது. இந்த 16 கலைகளையும் எப்படி பெறுவதுன்னு சொன்னால், உடலில் இருக்கக்கூடிய உயிர் ஆதாரங்கள், அந்த உயிர் ஆதாரங்களை நாம்
சரிப்படுத்துவதன் மூலமாக அல்லது சரியாக இயங்கச் செய்வதன் மூலமாக இந்த 16 கலைகளையும் ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரலாம். ஒவ்வொரு கலையாக உயர்ந்து 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 வாழ்க்கையில் அவன் உயரச் செல்லலாம். இப்போ சந்திரனுக்கு 16 கலைகள் இருக்குது. இப்போ அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் பார்த்திங்கன்னா 15 கலை வரும். அமாவாசை, அடுத்தது பிரதமைக்கு அப்புறம் துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, திருப்பி பௌர்ணமி வந்துடும். இப்போ இதில் 15 கலை தான் இருக்குது. 16 கலை எங்கே இருக்குது? அதான் சோடச கலைன்னு சொல்லுவாங்க. இந்த 16வது கலை என்பது அமாவாசைக்கும் அல்லது அந்த பௌர்ணமிக்கும் இடைப்பட்ட அந்த நாள், அமாவாசை நாள் அல்லது பௌர்ணமி நாளில் அதுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய இடைப்பட்ட கால இடைவெளி தான் சோடச கலைன்னு சொல்கிறாங்க நம்முடைய ஞானிகள். ஆக 16 கலை இருக்குது. இந்த 16 கலையும் இறைவனோடு சேர்ந்து ஆடுது. நமக்கு இந்த 16 கலைகள் என்னென்ன அப்படின்னா அது என்னங்கிறத நான் எழுதி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இருங்க, நான் அப்படியே நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த 16 கலைகள், ஒன்று அமிர்தை, 2 மானதை, பூஷை, துஷ்டி, புஷ்டி, ரதி, திருதி, சசினி, சந்திரிகை, காந்தி, ஜோஸ்னை, ஸ்ரீ, பிரீதி, அங்கதை, பூர்ணை, அமிர்த கலை. இது 16 கலைகள் நம்முடைய உடலில் நிலைத்து இருக்கக்கூடிய கலைகள். இதில் 16வது கலை அமிர்த கலைன்னு சொல்கிறோம் இல்லையா, இது நிலைத்த பேரின்ப நிலையை தரக்கூடிய ஒரு கலை. இதுதான் உயர்ந்த நிலை அமிர்த கலைங்கிறது. இது ஒவ்வொரு கலையும் என்பது மனிதனுடைய வாழ்க்கை தான் எவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறான்ங்கிறதுக்கு நமக்கு உள்ள ஒரு எடுத்துக்காட்டாக அமையக்கூடியது ஒரு கலையும். இந்த 16 கலைகளிலே நிலை நிறுத்தி, நம்முடைய உயிரை நிலை நிறுத்தி 16வது கலையான அந்த அமிர்த கலையை அடையணும். இதுதான் அவர் சொல்கிறது, அவருடைய நடனம் சொல்லக்கூடிய அந்த 16. இந்த ஒரு 16ம் இணைந்து நம்முடைய உடலில் இயங்கும்போது அல்லது ஆடுகின்ற பொழுது 9 ஆட, ஒரு 16 ஆட, அன்புரு மார்க்கங்கள் 6ம் உடனாட. மார்க்கங்கள் 6. நமக்கு என்னென்ன மார்க்கங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியனை வழிபட்டு முழு முதற் கடவுளாக சூரியனை ஏற்றுக்கொண்டு வழிபடுவவர்களுக்கு பேர் சௌரம். அடுத்தது கணபதியை வழிபடக்கூடியவர்கள் கானாபத்தியம். சைவம் உங்களுக்கு தெரியும், வைணவம் தெரியும், சாக்தம். சக்தியை வழிபடக்கூடியவர்கள் சாக்தம். முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்கள் கௌமாரம். ஆக இந்த 6 மார்க்கங்கள் இருக்கின்றன. இந்த 6 மார்க்கங்களும் இறைவனோடு சேர்ந்து ஆடுகிறது. நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 6 மார்க்கத்தில் ஏதாவது ஒரு மார்க்கத்தை நீ பின்பற்றி கொண்டு இறைவனை அடைவதற்கு முயற்சி செய். ஏதாவது ஒரு மார்க்கம். அங்கே திருமூலர் வைக்கக்கூடிய சூட்சமம் என்னென்னா, அன்புறும் மார்க்கங்கள் 6ம் உடனாடன்னு சொல்கிறாரு. எந்த மார்க்கத்தின் மூலமாகவும் நீ இறைவனை அடைய முயற்சி செய்யலாம். ஆனால் அந்த மார்க்கம் அன்பு நெறியிலே நிற்க வேண்டும். அன்பை ஆதாரமாக கொண்டு இயங்கக்கூடிய அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புறும் மார்க்கங்கள் 6ம் உடனாட அப்படிங்கிறார். எந்த மார்க்கமாக இருந்தாலும் அன்பைத்தான் சொல்லுகிறது. அந்த மார்க்கம் அன்பை சொல்லலைன்னு சொன்னால் மார்க்கம் சொல்லுது, நாம் தான் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆக அன்புரு மார்க்கங்கள் 6ம் உடனாட, இதில் ஏதாவது ஒன்று. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, எல்லா கடவுள்களையுமே நாம் முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு வழிபடுகிறோம். எல்லா தெய்வங்களையும் வணங்குகிறோம். இதற்கு பேர் ஸ்மார்த்தம்னு பேர். இந்த நிலையில் கூட இறைவனை நம்ம வணங்கலாம். இந்த நிலையிலே, ஆன்மீக நிலையிலே நம்முடைய உடலை உட்படுத்தி கொண்டு இயங்கணும். இன்னொரு ஏழினும். அடுத்தது அன்புரு மார்க்கங்கள் 6ம் உடனாட சொல்லியாச்சு. அடுத்தது இன்புரு ஏழினும் 756 ஆட அப்படிங்கிறாரு. இன்புரு ஏழினும், 7 என்னது? 7 என்று சொல்லக்கூடியது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள், நம்முடைய உயிர் மையங்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த சக்கரங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த 7 சக்கரம் என்னென்னு: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், ஸ்வகதம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை, சகசரகாரம். இந்த 7 நிலைகளே உயிர் இன்புறுகிறது. இன்புறு ஏழினும். நம்ம தவம், யோகம் அல்லது ஞானம் இவற்றின் மூலமாக பயிற்சி செய்கின்ற பொழுது நம்முடைய உயிரை
மூலாதாரத்திலோ அல்லது ஒவ்வொரு நிலையாக நாம் கொண்டு சென்று இறுதியாக சகசிரகாரத்திலே கொண்டு நிறுத்த முடியும். இது கடுமையான பயிற்சியின் மூலமாகத்தான் நடக்கும். ஆனால் இது மனிதனால் சாத்தியப்படுமான்னு கேட்டால் சாத்தியப்படும். அப்போ இந்த நிலையிலே நம்முடைய உயிர் நின்று இன்புறுகிறது. இன்புறு ஏழினும், இப்படித்தான் நம்முடைய உடலை இயக்கணும்னு சொல்கிறார். இது நடராஜருடைய திருநடனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். இப்படித்தான் இருக்கணும், இயங்கணும் மனிதன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போது 756 அடுத்த ஒரு வார்த்தையை போடுறார். இதில் நிறைய அர்த்தம் இருக்குது. 756னா 392ன்னு வரும். என்ன இந்த 756 392? இந்த 392ங்கிறது நம்முடைய உடலில் 72,000 நாடிகள் இருக்கின்றன. இந்த 72,000 நாடிகளையும் ஒரு வகைப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது ஒரு குரூப்பாக பிரிக்கிறாங்க. இந்த குரூப்பில் இத்தனை நாடின்னு அப்படி பிரிக்கப்பட்ட தொகுப்பு தான் 392. இந்த 392 வகையிலே 72,000 நாடிகளும் அடங்கிவிடும். இப்போ பாருங்கள், இன்புறு ஏழினும் 756 392 வகைப்படுத்திட்டார். இந்த 392 வகையில் இருக்கக்கூடிய நாடிகளும் ஒன்றாக இணைந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்கணும் மனுஷனுக்கு. இப்படி இயங்கினால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது அவர் சொல்கிறார். 756 அப்படி சொல்லிட்டோம். இந்த 7ங்கிறதுக்கு உடலில் இருக்க ஆதார மையங்கள் சொல்லிட்டோம், சக்கரங்கள் சொல்லிட்டோம். இப்போ 56 ஏன் 756 392ங்கிறத 756ன்னு சொன்னார் அப்படின்னு இந்த 56 என்பது இன்னும் பிரிக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிர்வுகள், அதை ரெசனன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த அதிர்வுகள் 56 வகைப்படும். இந்த 56 அதிர்வுகள் எப்படி ஏற்படுதுன்னா எல்லாமே தமிழ் எழுத்துக்களின் உச்சரிக்கும் போது வரக்கூடிய அந்த அதிர்வுகள் தான். உலகத்திலே எத்தனையோ கேரக்டர் இருக்காங்க, எத்தனையோ சத்தங்கள் எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஆ, ஊ, ஏ, ஐ எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஓ என்று சொல்லும்போது ஓம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உடல் ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்வு என்பது எத்தகைய ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவான இருக்குன்னு நமக்கே தெரியும். உங்களுக்கே தெரியும், அது கொடுக்கும் அந்த உணர்வு, அந்த அதிர்வு. அப்போது ஒவ்வொரு மனிதர்களும் எழுப்பக்கூடிய இந்த ஒலிகள் 56 ஒலி கலவையாக இருந்து 56 விதமான அதிர்வுகளை இந்த பிரபஞ்சத்திலே ஏற்படுத்துகின்றன. இப்போது நாம் சொன்னோமே 9 நவத்வாரங்களிலிருந்து ஆரம்பித்து வந்தோமே, இப்படி இயங்கக்கூடிய இந்த மனிதன் இந்த 56 விதமான அந்த ரெசனன்ஸ் அதிர்வுகளோடு தன்னை இணைக்க வேண்டுங்கிறார். எப்படி இணைக்கணும்? அன்பு என்ற ஒன்றை கொண்டு இந்த உடலில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய இந்த 56 விதமான அதிர்வுகளோடு சேர்த்து இணைக்கணும். அன்பை கொண்டு கட்டுப்படுத்தணும், அன்பை கொண்டு கட்டணும். அப்படி அன்பு என்ற ஒன்றை கொண்டு இந்த பிரபஞ்சத்தோடு ஒரு மனிதன் இணைகிறான், இதையெல்லாம் செஞ்சு அவன் இணைகிறான்னு சொன்னால் அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அவன் இந்த பிரபஞ்சமாக ஆகிவிடுகிறான். நாம் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறுமான தனித்தனி கேரக்டர்ஸ். ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் இல்லை. எவனோடு தன்னை இணைக்கிறானோ, இப்போ திருமூல நாயனார் சொன்ன மாதிரி அந்த நடராஜ பெருமானுடைய நடனத்திலிருந்து எதை அவன் கற்றுக்கிட்டு அவன் தன்னை இந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கிறானோ, அவன் வேறு பிரபஞ்சம் வேறு என்பது அல்ல, அவனே பிரபஞ்சமாக மாறிவிடுகிறான். அப்படி உணர்வான் தன்னை. அப்படி பிரபஞ்சமாக உணர்கின்ற தன்மை எப்படி வரும் அப்படின்னா அன்பு இருக்கும்போது வரும். அந்த அன்பு தான் சிவம். திருமூலர் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த அன்பை அவன் சிவமாகிறான், சிவமாக தன்னை உணர்கிறான், அவனே சிவனாகி விடுகிறான், அவனே பிரபஞ்சமாகி அவனே சிவனும் ஆகிறான். அல்லது சிவனோடு எளிதாக இரண்டரை கலந்து விடுகிறான். இரண்டரை கலத்துன்னு சொல்கிறோமே, இப்படி தான் அவனே சிவமாகும்போது சிவனோடு அவன் கலந்து விடுகிறான். இந்த நிலை எப்படி வரும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த எல்லா நிலைகளையும் கடந்து இந்த பிரபஞ்சத்தோடு தன்னை இணைத்து கொள்கின்ற போது அவனுக்கு வாழ்க்கையில் ஃப்ரிக்ஷன் என்பது வராது. ஏன்னா அவன் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையே பிரபஞ்சம்தான். அவனே ஒரு பிரபஞ்சன் ஆகும்போது அவனுக்கு என்ன வாழ்க்கை ஃப்ரிக்ஷன் இருக்க போகுது? அவன் முழுக்க அன்புமயமானவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுப்பதற்கு அன்பை தவிர வேறு எதுவும் இல்லை. எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அன்பு மட்டும்தான். எல்லை இல்லாத அளவு கடந்த அன்பு மயமாக இருக்கின்ற பொழுது சிவனோடு கலத்தல் என்பது மிகவும் எளிது. இதைத்தான் திருமூல நாயனார் அந்த நடனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். அன்புதும் ஆடினான் ஆனந்த கூத்தே
ஒன்பதும் ஆட ஒரு 16 ஆட அன்புறு மார்க்கங்கள் 6 உடனாட இன்புறு 7 7 அன்புதும் ஆடினான் ஆனந்த கூத்தே. ஆனந்த கூத்து ஆடுகிறானே, இப்படி ஆடினா இதைத்தான் இறைவன் சொல்ல வருகிறான். அந்த நடனத்தில் நாம் சும்மா அவர் காலத்துக்கு போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு ஒரு சாமி, அப்படி கடந்து போகிறதில்ல. அவர் சொல்லக்கூடியதற்கு ஒரு விளக்கம் இருக்குது. அவருடைய நடனத்துக்கு, அந்த திருநடனத்திற்குரிய விளக்கத்தை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலே நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்காக நான் சொன்னது தான், இறைவனுடைய திருநடனத்திற்கு விளக்கம் கொடுக்கறதுங்கிறது யாராலையும் முடியாதுங்க. ஏதோ என்னுடைய ஒரு சின்ன அறிவுக்கு எட்டிய வகையில் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறேன். நிறைய படித்தவங்க இருப்பாங்க, நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க, என்னை விட படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த படிப்பு எல்லாம் நான் பெரிதாக கருதுவதே கிடையாது. ஏன்னா படிப்பு என்பது வாழ்க்கை கேள்வி. நான் யாரை பார்த்து பயப்படுறேன்னா, ஆன்ம பலம் நிறைந்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆன்ம பலம் நிறைந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் படித்து தான் உணரணும் இல்லை, தானாகவே அந்த ஆன்ம பலத்தின் காரணமாக உணர்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஞானிகள், ஆன்ம பலம் மிக்கவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் ஏதாவது தப்பு இருக்குது, குறை இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் அதை தயவு செய்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பார்க்குறங்க அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும், உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். எனக்கும் என்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு அது ஒரு நல்ல வழியாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்.